அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பெல்ட் பெட்டி தான் கட் பண்ண போறோம். பெல்ட் பெட்டிக்கு மெயின் கிளாத்ல 2 பீஸ் தான் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்பனா லைனிங் கிளாத் எத்தனை பீஸ் கட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 6 பீஸ் அல்லது 8 பீஸ் கண்டிப்பா நம்ம கட் பண்ணணும். இப்போ லைனிங் கிளாத் எனக்கு அதிகமா இருக்கிறனால நான் ஒரு 8 பீஸ் கட் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த சைடு ஒரு 4 பீஸ், அந்த சைடு ஒரு 4 பீஸ், 8 பீஸ் கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பெல்ட் பெட்டி சுருளவே சுருளாது. அதே சமயம் பெல்ட் பட்டி கரெக்டா நச்சுன்னு இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா அந்த கப்பகுதி நம்மளுக்கு எடுப்பா தூக்கி காமிக்கும். ஓகேங்களா? ஒருவேளை அந்த பெல்ட் பட்டியை நம்ம லேசா நம்ம ஒரு துணி 2 பீஸ் மட்டும் கொடுத்து தச்சோம் அப்படின்னா அந்த கப்பகுதி பாத்தீங்கன்னா தொங்குன மாதிரியும் இருக்கும், சரிஞ்ச மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு அந்த கப்பு அழகா தூக்கியும் காமிக்காது. அதனால கண்டிப்பா அந்த கப்பகுதி தூக்கி காமிக்கணும் அப்படின்னா இந்த பெல்ட் பட்டிக்கு நம்ம துணி கனமா கொடுக்கணும். ஓகேங்களா? கனமா கொடுத்தாதான் நம்மளுக்கு கப்பகுதியும் எடுப்பா இருக்கும், பெல்ட் பட்டி சுருளாமல் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம அழகா கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த 4 பீஸையுமே இப்ப குறுக்க நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்ப அடியில பாத்தீங்கன்னா நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். சென்டர் பகுதியில இந்த பெல்ட்டோட உயரத்தை கரெக்டா வச்சுக்கணும். ஓகேங்களா? சென்டர் பகுதியிலையும் அந்த பெல்ட்டோட உயரமான பகுதியை சென்டர் பகுதியில வர்ற மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? அடியிலையும் லைனிங் கிளாத், மேல இருக்கக்கூடிய துணி பாத்தீங்கன்னா மெயின் கிளாத். ஓகேங்களா? இந்த மாதிரி 5 பீஸையுமே கரெக்டா இது போல சேமா வச்சுட்டு கரெக்டா ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு தான் நேரா தையல் போடணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு சரியான மெத்தடு. அதே மாதிரி அந்த சைடுமே 5 பீஸையுமே கரெக்டா நேரா சேமா வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் பிசுறு விட்டுட்டு நேரா நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா மேல லைனிங் கிளாத் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்ப பாருங்க மொத்தம் 4 பீஸ் இருக்கு. இப்ப பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேல அழகா நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். ஓகேங்களா? இந்த தையல் போட்டதுக்கு அப்புறமா நல்ல பக்கமா திருப்பி படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும், கஷ்டமே இருக்காது. கண்டிப்பா பிகினர்ஸா இருக்கிறவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இப்ப நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே நம்ம அழகா நீட்டா தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரியே அந்த சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்ப 2 பட்டியுமே அழகா நீட்டா நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்ப 2 பட்டியுமே கரெக்டா ஒன்னா வச்சுக்கலாம். இந்த பெல்ட் பட்டியோட உயரமான பகுதி நம்ம கையோட ரைட் சைடு வர்ற மாதிரி வச்சுக்கணும்.